Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பினாமி தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் வருமான வரித்துறை விசாரணை நடத்த நேரில் ஆஜராகும்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு சம்மன் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த சம்மன் விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கரூரில் ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நில மோசடி புகார்ல முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் சிபிசிஐடி போலீசாரால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் ஜாமீன்ல வெளியே வந்தார். இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து தற்போது வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த வழக்கை வைத்து இந்த விசாரணை நடத்த கையில் எடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில தற்போது முன்னாள் அதிமுக அமைச்சரான எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சம்மன் கடிதமானது அனுப்பப்பட்டுள்ளது. வருகிற 23ஆம் தேதி அவரது வழக்கறிஞர் அல்லது அவருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக வருமான வரித்துறைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என இந்த சம்மன் கடிதத்துல உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த மே 9ஆம் தேதி ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில மீண்டும் அவருக்கு இந்த சம்மன் கடிதமானது அனுப்பப்பட்டுள்ளது. பினாமி தடுப்பு சட்டத்தின் அடிப்படையாக வைத்து வருமான வரித்துறை இந்த ஆஜராகும்படி இந்த சம்மன் கடிதத்தை அனுப்பியுள்ளனர். இதே போல அந்த நிலத்தோட உரிமையாளருக்கும் இந்த சம்மன் கடிதமானது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதுல ஒருவர் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ள நிலையில தற்போது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு இந்த சம்மன் கடிதமானது அனுப்பப்பட்டு விசாரணையை நிகழ்த்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்குல ஏற்கனவே 100 கோடி மதிப்பு என்பதால இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து பினாமி தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.